தொட்டபெட்டா காட்சி முனை, பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் இன்று காலை முதலே பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் தொட்டபெட்டா தேயிலை பூங்கா ஆகிய 3 பூங்காக்களும் இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் மழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருப்பதனால் அவர்கள் கருதிதான் இந்த நடவடிக்கையை மாவட்டம் எடுத்திருக்கிறது. கோடை காலம் இன்றைய தினம் உதகையில் நடைபெற்று வந்த மலர் கண்காட்சியானது நிறைவடைந்தது. சற்று நேரத்திற்கு முன்புதான் இந்த மலர் காட்சி நிறைவடைந்த நிலையில் தற்போது அந்த பூங்கா மூடப்பட்டிருக்கிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காவிற்கு தற்போது வந்துள்ளனர். அவர்களை திருப்பி அனுப்பும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த உதகை நகரில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் அதனை நேரடியாகவே காண முடிகிறது. சுற்றுலா பயணிகள் என்பது ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தது. ஆனாலும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது காலை முதலே இந்த பூங்காவிற்கு அதிகமாக இருந்ததனால், மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதனாலும் அவர்களது நலனை கருதிதான் தற்போது இந்த முடிவானது எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இந்த 3 சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் தொட்டபெட்டா காட்சி முனை, பைக்காரா, படகு இல்லம் போன்றவைகளும் மூடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதே போல இதுவும் மூடப்படும் நிலையில் தற்போது இந்த பூங்காவை காண வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார். நம்முடைய ஒரு சுற்றுலா பயணி இருக்கிறார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எங்கிருந்து வரீங்க, எப்படி நீங்கள் பூங்காவுக்கு போனீங்களா, என்ன ஆச்சு? இல்லை சார், நான் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கேன் சார். 2 நாளாக வெயிட் பண்ணுறோம். 2 நாளாக வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி எஸ்பெஷலி இன்றைக்கி வரலான்னு இன்றைக்கி வந்தால் இன்னி காலையிலேருந்து அலோவ் பண்ணல. சரி, ஈவினிங்காவது பண்ணாலும் மறுபடியும் ஈவினிங்கும் அலோவ் பண்ண வருஷம் வரேன். நான் இந்த வருஷம் மட்டும் தான் நான் ஏமாற்றத்தோடு திரும்புகிறேன். நாங்கள் மழையில் எப்படி இருக்கு? மழை 4 நாளும் செம்ம மழை சார். இங்கே எங்கேயுமே வெளியே போக முடியல. 4 நாளும் உள்ளவே தான் இருக்கும். நாங்கள் ரூம் எடுத்து ரூம் உள்ளவே தான் இருக்கும். வெளியில் முடியல. நாளைக்கு ஆக்சுவலாக 27 வரையும் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துடும். நாளைக்கே நாங்கள் கிளம்பிடுறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிருந்தாங்க, 2 நாளைக்கு முன்னாடியே போயிருந்தாங்க. நிச்சயமாக நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக ரெட் அலர்ட் விடுவது வழக்கமாக இருந்தாலும் மழையின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் தற்போதைய இந்த முறை மழையின் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மழையின் தாக்கம் என்பது படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக தான் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி தற்போது மாவட்ட நிர்வாகம் முடிவானது எடுத்திருக்கிறது. நாளைய தினம் பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் மூடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இன்னும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கிறது.